குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம ஏற்கனவே வந்து டென்த்தில் ஜியாகிரஃபி 7th லெசன் பார்த்துட்ருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது, நம்ம நேற்றே வந்து மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா, அந்த மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த மேப்பு, இந்த மேப்பை என்ன பண்ணுறீங்கன்னா உட்காந்து நீங்கள் வீட்டில் கொஞ்சம் வரைஞ்சி, தமிழ்நாடு மேப் வரைஞ்சி நீங்கள் மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஒரு மேப்பை வரைஞ்சி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மினரல் ரிசோர்ஸஸ் பற்றி பார்க்குறோம். தமிழ்நாட்டுடைய கனிம வளங்கள். Tamil Nadu is the leading holder of country's resources of vermiculture, magnetite, gunite, rutile, garnet, molybdenum and hematite. The state accounts for the country's 55.3% of lignite, 75% of vermiculture, 69% of dinute, 59% of garnet, 52% of molybdenum and 30% of altinum mineral resources. அப்படின்னா என்னென்னா, நம்ம தமிழ்நாட்டில் வந்து வெர்மிகுலைட், மேக்னடைட், முனைட், ருட்லைட், செம்மணிக்கல்னு சொல்லுவாங்க, மாலிப்னம், இதெல்லாம் வந்து எல்மனைட், இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் முன்னணி உற்பத்தியாளராக இருக்காங்க. ஸோ பழுப்பு நிலக்கரி வந்து பார்த்தீங்கன்னா 53.3%, வெர்மிகுலைட் வந்து 75%, டுனைட் வந்து 59%, செம்மணிக்கல் வந்து 59%, மாலிப்டினம் வந்து 52%, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்றும் டைட்டானிட்டம் அது வந்து 30%. தாதுக்கள் நாட்டில் முக்கிய உற்பத்தியில் தமிழ்நாட்டு முக்கிய பங்கு அளிக்கிறது. அதுதான் அங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பாருங்கள். இம்பார்ட்டன்ட் மினரல்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் த ஸ்டேட் ஆர் as follows. ஸோ இம்பார்ட்டன்ட் மினரல்ஸ் என்னென்னன்றதை பாருங்கள். நெய்வேலி இஸ் அ லார்ஜ் ரிலேட்டட் ரிசோர்ஸஸ். ஸோ நெய்வேலி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான லிக்னைட் வந்து அதிகமாக உற்பத்தி பண்ணுறாங்க. லிக்னைட்னா உங்களுக்கே தெரியும், மாநிலத்தில் காடுகள் முக்கியம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பழுப்பு நிலக்கரி தான் லிக்னைட்னு சொல்லுவாங்க. ஸோ நெய்வேலியில் அதிகமாக உற்பத்தி பண்ணுறாங்க. கோல் இஸ் ஆல்சோ அவைலபிள் இன் ராமநாதபுரம். இது வந்து ராமநாதபுரத்தில் வந்து அதிகமாக வந்து என்ன இருக்குன்னா நிலக்கரி அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் ஆயில் அண்ட் கேஸ் ஆர் ஃபவுண்ட் இன் த காவேரி பேசன். அதாவது காவேரி பேசனில் பார்த்தா காவிரி வடிவாவில் பார்த்தீங்கன்னா எண்ணெயும் இயற்கை வாயும் அதிகமாக இருக்குது. அயன் டெபாசிட்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் கஞ்சமலை ரீஜன் இன் சேலம் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் கல்ராயன் மலை ரீஜன் ஆஃப் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட். இங்கே வந்து அயன் வந்து அதிகமாக இருக்கிற இடம் தான் கஞ்சமலை ரீஜனும் சேலம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. கல்ராயன் மலை ரீஜன் வந்து திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. நெக்ஸ்ட் மேக்னிடைட் வந்து மேக்னிட்டிவ் ஹோல்ஸ் ஆர் அவைலபிள் நியர் சேலம். பேக் சைட் வந்து செர்வராயன் ஹில்ஸ், கொட்டகரை, உதகமண்டலம், பழனி, கொல்லிமலை ஏரியாஸ். ஜிப்சம் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட். நெக்ஸ்ட் வந்து இலிமினேட் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டில் ஃபார் ஃபவுண்ட் இன் த சாண்ட்ஸ் ஆஃப் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ஸில். ஸோ லைம்ஸ்டோன் வந்து கோயம்புத்தூர், கடலூர், திண்டுக்கல், காஞ்சிபுரம், கரூர், மதுரை, நாகப்பட்டினம், நாமக்கல், பெரம்பலூர், ராமநாதபுரம், சேலம் அண்ட் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட். மேக்னிடைட் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், தருமபுரி, கரூர், நாமக்கல், நீலகிரி, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ஸ். ஃபெல்ஸ்பர் வந்து குவார்ட்ஸ், காப்பர் ஆர் லீட் ஆர் ஆல்சோ ஃபவுண்ட் இன் சம் பார்ட்ஸ் ஆஃப் த ஸ்டேட். அதாவது இது என்னென்னா, அது திண்டுக்கல் ஃபெல்ஸ்பர், குவார்ட்ஸ், காப்பர்ன்றது தெரியும் நமக்கு, செம்பு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு இடத்துல கிடைச்சிருக்கு, ஒரு ஸ்டேட்டில் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபெல்ஸ்மார்க்ன்றது அதே தெரியும், குவார்ட்ஸ்ன்றது தெரியும். இந்த குவார்ட்ஸ்ன்றது படிக்கல், தாமிரம், காரியம் அப்படின்றது சொல்லுவாங்க. காப்பர்னா காரியம். ஓகே ஃபஸ்ட். நெக்ஸ்ட் வந்து இண்டஸ்ட்ரீஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா தொழிலகங்கள் சொல்லுவோம். ஸோ இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, சில்க் டெக்ஸ்டைல், லெதர் இண்டஸ்ட்ரி, பேப்பர் இண்டஸ்ட்ரி, சிமெண்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். First one, industries use raw materials or convert them into usable products of goods. Textiles, sugar, paper, leather, cement, electrical equipment, automobiles, information technology and tourism are the major industries of Tamil Nadu. ஸோ தமிழ்நாட்டில் வந்து மூலப்பொருட்களை வச்சு ஒரு இயந்திரங்களின் மூலமாக உற்பத்தி பொருளாகவோ அல்லது பயன்படுத்தக்கூடிய பொருளாகவோ மாற்றக்கூடிய தான் தொழிலகம் சொல்கிறோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் இது. ஸோ அதுதான் வந்து என்னென்னா பருத்தி, நெசவாலை, சர்க்கரை ஆலை, காகித ஆலை, தொழிலகம், சிமெண்ட் ஆலை, மின்சாதன பொருள் உற்பத்தி ஆலை, வாகன உதிரிப்பாகும், தகவல் தொழில்நுட்பம், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மற்றும் சுற்றுலாத்துறை, இது எல்லாமே தொழிலகங்களில் முக்கியமான இடத்துல இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இஸ் ஒன் ஆஃப் த ட்ரெடிஷ்னலி வெல் டெவலப்ட் இண்டஸ்ட்ரீஸ் இன் தமிழ்நாடு. த டெக்ஸ்டைல் மில்ஸ் ஆர் கன்சர்டட் இன்டு கோயம்புத்தூர், திருப்பூர், சேலம், பல்லாடம், கரூர், திண்டுக்கல், விருதுநகர், திருநெல்வேலி, தூத்துக்குடி, மதுரை, ஈரோடு இன் தமிழ்நாடு இஸ் வெல் நோன் அஸ் மார்க்கெட்டிங் ஆஃப் ஹேண்ட்லூம். இதெல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் வந்து பருத்தி, நெசவாலைன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து நன்கு வளர்ச்சி கொடுக்கிற இடம் கோயம்புத்தூர், திருப்பத்தூர் இந்த மாதிரி இடத்துலலாம் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இதை வந்து என்னன்றாங்கன்னா
ஈரோட வந்து மார்க்கெட்டிங் ஆஃப் ஹேண்ட்லூம் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டுடைய அந்த நூல் இடைக்கு இல்லையா, அதுதான் அது வந்து அதிகமாக எடுக்கக்கூடிய இடம். பவர்லூம் அண்ட் ரெடிமேட் கார்மெண்ட்ஸ். கோயம்புத்தூர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மான்செஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்கிறாங்க. மான்செஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, தமிழ்நாட்டுடைய மான்செஸ்டர் அப்படின்னு கோயம்புத்தூர் சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து திருப்பூர் அண்ட் ஈரோடு கான்ட்ரிபியூட் மேஜர் ஷேர்ஸ் ஸ்டேட்ஸ் எக்கனாமி த்ரூ டெக்ஸ்டைல்ஸ் மூலமாக இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் ஈரோடு மூலமாக அதிகமான வருவாய் லாபம் தரக்கூடிய இடமா இருக்குது. ஸோ த ரீஜன் இஸ் ரெஃபர்ட் அட் டெக்ஸ்டைல் வேல்யூ ஆஃப் தமிழ்நாடு. அண்டர்லைன் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதனால தான் இந்த இடத்துல வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா தமிழ்நாட்டின் ஜவுளி பள்ளத்தாக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கரூர் இஸ் ஆல்சோ நோன் அஸ் டெக்ஸ்டைல் கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாட்டின் நெசவு தலைநகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் லைன் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து சில்க்ஸ் டெக்ஸ்டைல்ஸ், பட்டு நெசவாலை. தமிழ்நாடு ஆக்குபைஸ் 4th பொசிஷன் இன் த கண்ட்ரி சில்க் ப்ரொடக்ஷன். 4th பொசிஷனில் தமிழ்நாடு வந்து சில்க் ப்ரொடக்ஷனில் அதிகமாக இருக்குது. காஞ்சிபுரம் சில்க் இஸ் யூனிக் இன் இட்ஸ் குவாலிட்டி அண்ட் இட்ஸ் நோன் அஸ் ஃபார் இட்ஸ் ட்ரெடிஷனல் வேல்யூ ஆல் ஓவர் த வேர்ல்டு. ஸோ காஞ்சிபுரம் சேலன்னாவே இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னலாக பாரம்பரிய மதிப்பு மிக்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, காஞ்சிபுரத்தை தான் பட்டு சேலையில் எடுப்பாங்க. ஸோ காஞ்சிபுரம், ஆரணி, கும்பகோணம், சேலம், கோயம்புத்தூர், மதுரை, திருநெல்வேலி ஆர் த இம்பார்ட்டன்ட் சில்க் வீவிங் சென்டர்ஸ் இன் தமிழ்நாடு. ராமநாதபுரம் has also some specialized area for the manufacturing synthetic silk cloths. ஸோ ராமநாதபுரத்தை வந்து சில பகுதியில் செயற்கை பட்டு துணிகள் மூலமாக உற்பத்தி செய்கிறாங்க. நெக்ஸ்ட் லெதர் இண்டஸ்ட்ரி. ஸோ லெதர் இண்டஸ்ட்ரினா தோல் பதிடும் தொழிலகம். தமிழ்நாடு accounts for 60% of leather tanning process of India and 38% of leather footwear garments components. Hundreds of leather tanneries are located around Vellore and nearby towns such as Ranipet, Ambur and Vaniyambadi. The Vellore district is the top exporter of finished leather goods in the country. என்னன்னா லெதர்ன்றது என்னன்னா இந்தியாவில் தோல் பதிடும் தொழிலகம் தமிழ்நாட்டில் மட்டும் 60% உற்பத்தியையும் தோல் ஆடைகள் மற்றும் தோல் பொருட்கள் உற்பத்தியில் 38% பங்களிப்பு கொடுக்குது. ஸோ வேலூர் மற்றும் அந்த சுற்றியுள்ள ராணிப்பேட்டை, ஆம்பூர், வாணியம்பாடி இந்த மாதிரி பகுதிகளில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, தோல் பதினெட்டு தொழில தான் வேலை செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே கொடுத்துருக்காங்க சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன் CLRI and CSIR ரிசர்ச் லேபரட்டரி இஸ் லொக்கேட்டட் இன் சென்னை. அதாவது அறிவியல் மற்றும் தோல் ஆராய்ச்சி நிறுவனம், அறிவியல் மற்றும் தொழில் ஆராய்ச்சி நிறுவனம், அதுக்கு கீழே தோல் ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் ஆய்வகம். இது ரெண்டுமே எங்க அமைஞ்சிருக்குன்னா சென்னையில அமைஞ்சிருக்கு. இது என்னன்னா ரிசர்ச் பண்ணுவாங்க, அந்த தோல் மூலமா என்ன செய்யலாம், அப்படி செஞ்சா அந்த பொருளை வந்து நம்ம யூஸ் பண்ணலாமா, மனிதர்கள் யூஸ் பண்ணா எதனாவது நமக்கு சைட் எஃபெக்ட்ஸ் வருமா அப்படின்றதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அதன் மூலமா செயல்படுத்துவோம். ஸோ ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து இங்க ஒரு பாக்ஸ் கொடுத்துறாங்க GI டேக்னு. GI டேக்னா ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன் சொல்லுவாங்க. ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன் அதாவது புவியியல் குறியீடு அப்படின்றது தான் ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன் சொல்றது. இஸ் a name of sign used of products which corresponds to specific geographical location. It provides rights and production of holders. ஸோ எதுக்காகனா புவியியல் குறியீடுன்றது என்னன்னா அந்த தயாரிக்கிறாங்க இல்லையா அந்த பொருட்களை மீது பயன்படுத்தப்படும் குறிப்பு. இது இந்த மாதிரி GIன்னு இருந்துச்சுன்னா அது என்ன ஆகும், நம்ம யூஸ் பண்ணலாம். இது உற்பத்தி செய்யும் உரிமையாளருக்கு உரிமைகள் மற்றும் பாதுகாப்பை வழங்கும். நம்ம உற்பத்தி பண்றவங்களுக்கும் சரி நம்ம யூஸ் பண்றவங்களுக்கும் சரி ஒரு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய ஒரு குறியீடு தான் GI. ஸோ இந்த கொடுத்துருக்காங்க பிளேஸ் சம் இம்பார்ட்டன்ட் GI டேக்ஸ் இன் தமிழ்நாடு. பிளேஸ் ப்ராடக்ட்ஸ் என்னன்னா ஆர்னில சில்க்கு, காஞ்சிபுரம் சில்க்கு, கோயம்புத்தூர் வெட் கிரைண்டர் அண்டு கோரா காட்டன். கோரா காட்டன் மாவரைச்சம் இயந்திரமும் கோரா காட்டன் பட்டு சேலை. தஞ்சாவூர்ல பெயிண்டிங்ஸ், ஹாட் பிளேட்டு, டால் அண்டு வீணை, ஓவியங்கள், கலைநயம் மிக்க தட்டுகள், தலையாட்டி பொம்மை அதான் இங்க கொடுத்துருக்காங்க டால் அண்டு வீணைனா தெரியல நம்ம இது பண்ணுவாங்க இல்லையா அதான். நாகர்கோவில் வந்து டெம்பிள் ஜுவல்லரி, டெம்பிள் ஜுவல்லரினா கோவில் நகைகள். ஈரோடுல வந்து டர்மரிக் மஞ்சள், சேலம்ல வந்து வெம்பட்டு சேலம் சில்க் அப்படின்னு சொல்லுவாங்க. பவானில வந்து ஜமக்காலம், மதுரையில வந்து சுங்குடி சேலைன்னு சொல்லுவாங்க. சுவாமிமலையில வந்து பிரான்ஸ் ஐகான் வெண்கல சிலை. நெக்ஸ்ட் வந்து நாச்சியார் கோவில வந்து குத்து விளக்கு, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா குத்து விளக்கு அது. பத்துமடை வந்து மேட்டு, நீல் மேட்னா பாய். நீல்கிரில வந்து ஆர்த்தடாக்ஸ் எம்ப்ராய்டரி, ஆர்த்தடாக்ஸ் எம்ப்ராய்டரினா பாரம்பரியமிக்க பூ அந்த மாதிரி பூ தையல் போடுறோம் இல்லையா அந்த பூவெல்லாம் போடுறோம் அந்த மாதிரி. மகாபலி வந்து ஸ்டோன் ஸ்கல்ப்சர் கல் சிற்பங்கள். சிறுமலையில வந்து ஹில் பனானா மலை வாழை. எத்தோம மொழி வந்து கோகனட் வந்து தேங்காய். நெக்ஸ்ட் வந்து பேப்பர் இண்டஸ்ட்ரி பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட்
Tamil Nadu's Newsprint and Paper Industry Paper Limited (TNPL) is a government of Tamil Nadu enterprise producing newsprint and printing and writing paper as its mill located at Kagidhapuram, East Karur district. TNPL is one of the most accomplished mills in the world, producing different varieties paper of acceptable quality of primarily from bagasse and pulpwood. Other paper mills of the state are found in Pukkadurai of Kanjipuram district, Bhavani Sagar, பள்ளிப்பாளையம், பரமதி வெல்லூர், கோயம்புத்தூர், உடுமலைப்பேட், தோப்பம்பட்டி, நிலக்கோட்டை அண்ட் சேரன் மகாதேவி. ஸோ அதாவது என்னன்னா இங்க வந்து காகித தொழிற்சாலை வந்து பார்த்தா கரூர் மாவட்ட தமிழக அரசு நிறுவனமான தமிழ்நாடு செய்தித்தாள் மற்றும் காகித நிறுவனம் அதாங்க கொடுத்துருக்காங்க. டிஎன்பிஎல் அமைஞ்சிருக்கு. தமிழக அரசு நிறுவனமான தமிழ்நாடு செய்தித்தாள் நியூ பிரிண்ட் மற்றும் காகித நிறுவனம் செயல்பட்டு வருது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா செய்தித்தாள் அச்சு காகிதம் மற்றும் எழுத பயன்படும் காகிதம் ஆகியவற்றை உற்பத்தி செய்யறாங்க. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடோட செய்தி மற்றும் காகித நிறுவனம் உலகளவுல திறன்படுத்த ஆலைகளில் ஒன்றாக கருதப்படுது. இவ்வாலை கரும்பு சக்கரை பேகசினா கரும்பு சக்கரைக்கிலேயே அதுல இருந்தும் மரக்குழில இருந்தும் பல வகையான காகிதங்களை உற்பத்தி பண்றாங்க. ஸோ புக்காதுரை, பவானிசாகர், பள்ளிப்பாளையம், பரமத்தி, வேலூர், கோயம்புத்தூர், உடுமலைப்பேட்டை, தோப்பம்பட்டி, நிலக்கோட்டை மற்றும் சேரன்மாதேவி இந்த இடத்துலலாம் வந்து காகித ஆலைகள் உற்பத்தி செய்யறாங்க. காகித ஆலைகள் இருக்கான். நெக்ஸ்ட் வந்து சிமெண்ட் இண்டஸ்ட்ரி. சிமெண்ட் இண்டஸ்ட்ரினா சிமெண்ட் தொழிலகம். Cement production and consumption continue to grow despite the general recession in the economy. India is one of the largest cement producers and ranked second in the world with an annual production capacity of 181 million tons. Tamil Nadu Cements Corporation Limited (TANCEM) is one among the major cement producers in Tamil Nadu, operating 2 cement units, one at Ariyalur and another at Alangulam. Asbestos can cement sheet plant at Alangulam and stoneware pipe unit at Virudhachalam are the other units of TNCEM. Sankar Cement, Jwari Cement, Ultratech Cement, Madras Cement and Dalmia Cement are the major private cement brands produced in Tamil Nadu. ஸோ சிமெண்ட் தொழிலகம் வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார நிலையில உற்பத்தி மற்றும் அதிகமான வளர்ச்சி தரக்கூடிய இந்தியா வந்து செகண்ட் இடத்த சிமெண்ட் உற்பத்தி செய்த இடமாகவும், அதே நேரத்துல முக்கியமான சிமெண்ட் உற்பத்தி பண்றதுல தமிழ்நாடு சிமெண்ட் கழகத்தின் மூலமாக அரியலூர் மற்றும் ஆலங்குளம் இடங்கள்ல சிமெண்ட் உற்பத்தி ஆலைகள் இருக்கு. ஸோ ஆலங்குளத்தில் உள்ள கல்நார் சிமெண்ட்டும் விருத்தாச்சலத்தில் உள்ள கற்களன் குழாய் அலகு இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மற்ற சிமெண்ட் வகையோட உயர்ந்த தரமா இருக்கும். அதுதான் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. என்னென்ன சிமெண்ட் இருக்குன்னா சங்கர் சிமெண்ட், ஜுவாரி சிமெண்ட், அல்ட்ராடெக் சிமெண்ட், மதராஸ் சிமெண்ட் மற்றும் டால்மியா சிமெண்ட். இது எல்லாமே நீங்க டிவியில பார்த்துருப்பீங்க. இது எல்லாமே தமிழ்நாட்டுடைய முக்கிய தனியார் சிமெண்ட்டுடைய உற்பத்தி. ஓகேவா ஸ்டூடெண்ட்? நெக்ஸ்ட் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜினா தகவல் தொழில்நுட்பம். ஸோ தகவல் தொழில்நுட்பம்ன்றது நமக்கே தெரியும், நம்மளுடைய லைஃப்ல டெய்லி பார்த்துருக்கோம். ஐடி டிபார்ட்மெண்ட்ல இருப்பாங்க இல்லையா, அந்த தகவல் தொழில்நுட்பத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அக்கார்டிங் டு நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் சாஃப்ட்வேர் அண்ட் சர்வீசஸ் கம்பெனிஸ் NASSCOM, இதுதான் ஷார்ட் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. The southern states continue to account for more than half of the country's total export of software. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா தேசிய மென்பொருள் மற்றும் சேவைகள் நிறுவன கூட்டமைப்பின்படி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மொத்த மென்பொருள் ஏற்றுமதியில் தென் மாநிலங்கள் தொடர்ந்து மேலாண் பங்கிட்ட வகித்தது. ஸோ சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி தான் ரொம்ப ஆக்குபை பண்ணி வளர்ந்துட்டு இருக்கு. அதான் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ் டுகெதர் அக்கௌண்ட் ஃபார் 59.6% ஆஃப் இந்தியாஸ் டோட்டல் சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட்ஸ். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலையும் ஆந்திர பிரதேச மாநிலம் இருந்துச்சு கிட்டத்தட்ட மொத்த மென்பொருள் உற்பத்தி மேல 59.6% கிட்டத்தட்ட நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ தமிழ்நாடு இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட்ஸ் இன் த கண்ட்ரி நெக்ஸ்ட் டு கர்நாடகா. என்ன சொல்லியிருக்காங்க புரியுதுங்களா? நாட்டினுடைய மென்பொருள் ஏற்றுமதியில கர்நாடகாவுக்கு அடுத்தபடியா தமிழ்நாடு தான் 2வது இடத்துல ஏற்றுமதி செய்யும் மாநிலமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ். இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து ஐடி பார்க்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, அது டைடல் பார்க், ஹசண்டா, மகேந்திரா, வேர்ல்டு சிட்டி ITES டைடல், அப்புறம் ITES டைடல், தேர்ட் கோயம்புத்தூர் இது டைடல் பார்க். இதெல்லாம் ஐடி டிபார்ட்மெண்ட்ல உள்ள இருக்கக்கூடிய முக்கியமான பூங்காக்கள், தொழில்நுட்ப பூங்காக்கள் சொல்லுவோம் ஷார்ட் ஃபார்மா. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ். ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ்ன்றதுன்னா சிறப்பு பொருளாதார மண்டலம் அப்படின்றது என்னன்னு பாருங்க. ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் சீஸ் ப்ரொவைட் an internationally competitive and hassle-free environment for exports. Units in says manufactured goods
and provide a range of services. Seas are located in Nanganeri, Ennur, Osur and Perambalur. IT and ITS, CES and Tidal 2nd and Tidal 3rd and Bioparamedical CES are located in Chennai and Coimbatore. CES called the Tidal Park 4th is located in the city.